தினமொரு வசனம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 3வது வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். விளக்கம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 3½ வருடங்களாக பின்பற்றி வந்த சீடர்களின் நம்பிக்கைகள் யாவும் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதும் மரித்து போயின. இனி என்ன செய்வது, எங்கே போவது என்ற கேள்விகள் அவர்களுக்குள் எழுந்தது. ஆனால் எல்லாம் மரித்து விட்டது போன்று நம்பிக்கை இழந்து நின்ற அவர்களை இயேசு சந்தித்தார். தாம் இன்னும் உயிரோடு இருப்பதை அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்தினார். அங்கே அவர்களின் நம்பிக்கைகள் மறுபடியும் உயிரோடு எழுந்தன. அவர்களின் இருண்ட வானத்தில் நட்சத்திரங்கள் தோன்ற ஆரம்பித்தன. அவர்கள் பெரிய சாதனைகளை தங்களின் வாழ்க்கையில் கண்டார்கள். கர்த்தரை நாம் நமக்குள் உயிரோடு இருக்கிறவராக காண வேண்டும். அவர் தம்மை நமக்குள் உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்க விரும்புகின்றார். அவர் நமக்குள் உயிரோடு இருக்கின்ற கர்த்தராக உணரப்படுகின்ற போது அவரை நாம் சார்ந்து கொள்ளவும் அவர் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைக்கவும் நமக்கு தெரியும். அவர் மேல் நம்பிக்கையை வைக்கவும் நமக்கு தைரியம் வந்துவிடும். ஏனென்றால் எந்த சூழ்நிலையிலும் அவர் நமக்காக உயிரோடு இருப்பார். எந்த காலத்திலும் அவர் நமக்கு நீங்காத துணையாய் இருப்பார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இந்த உலகத்தில் நம்மை நேசிக்க நமக்கு நல்ல உறவுகள் இருக்கலாம். நமக்கு நம்பிக்கை தருவதற்கு நல்லவர்கள் சிலர் இருக்கலாம். வாழ்விலும் தாழ்விலும் நம்மோடு நடப்பதற்கு ஆயத்தமுள்ள அன்பர்கள் சிலர் இருக்கலாம். நம்மை உயிரை போல எண்ணி உடனிருக்க விரும்புகின்ற சிலர் நமக்கு இருக்கலாம். ஆயினும் என்றும் நம்மோடு இருக்கத்தக்கதாக இந்த உலகத்தில் எவரும் நமக்கு இருக்க இயலாது. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கின்றேன் என்று சொல்லும் கர்த்தர் மட்டுமே நீங்காத துணையாளராகவும் என்றும் நம்மை விட்டு பிரிந்து போகாமல் நம்மை தாங்க கூடியவராகவும் இருக்க முடியும். நிரந்தரமற்ற சூழ்நிலைகள், நிரந்தரமற்ற நம்பிக்கைகள், நிரந்தரமற்ற மனிதர்கள், நிரந்தரமற்ற உறவுகள் என நிரந்தரமற்ற தன்மையுடைய ஒரு உலகத்தில் நாம் வாழ்கின்றோம். கர்த்தரின் உறவு, அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய ஆதரவு, அவர் அருளும் நம்பிக்கை மட்டுமே நிரந்தரமானது. எனவே அவர் ஒருவரே சார்ந்து கொள்ளத்தக்கவர். அவர் ஒருவரிடமே நாம் நிரந்தரமான ஆதரவையும் அன்பையும் எதிர்பார்த்து வாழ முடியும். எனவே அவரை மட்டுமே நாம் உறுதியாக சார்ந்து கொள்ளுவோமாக. உயிரோடு இருக்கின்ற அவர் நம்முடைய வாழ்க்கை பகுதியில் உயிரோடு இருக்கின்றவராக அறியப்படுவதையே அவசரமாக நாடுவோமாக. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும் என் தேவாதி தேவனுக்கு நன்றி. ஆமீன்.